Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இது வந்து ப்ரீவியஸான இருக்க சிலபஸ்லேயும் இருக்குது, நியூ சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணது இந்த சேனலில். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துடுங்க. ஸோ அது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து அதிலே கொடுத்துட்டேன். அது இல்லாமல் ஒரு பில்கிரிமோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அலாங் வித் சம் அதர் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோஸில் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் வந்து இன்னொரு பார்ட்லேயும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில். அலாங் வித் தட் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் போடுறத விட கூடவே கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் போடணும். ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ நிறைய பேர் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதில் மினிமம் ஒரு 60 to 70% பீப்புள் வந்து ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. பட் யார் அந்த டாப் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் போடுறவங்க தான். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் அலாங் வித் யூஜிசி நெட் கொஷின் பேப்பர்ஸ். இப்போ நமக்கு நியூவாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிலபஸ்க்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக இப்போ மாடர்ன் லிட்ரேச்சரில் வருது, அந்த மாதிரி போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சரில் வருது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கொஷின்ஸ்லாம் வந்து எந்த கொஷின் பேப்பர்ஸ்லேருந்தும் உங்களால் எடுக்க முடியாது. பட் இதே வந்து ப்ரீவியஸ் சிலபஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, டில் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் வரைக்குமே போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சருக்கு முன்னாடி வரைக்குமே தட் மீன்ஸ் எலிசபெத்தன் லிட்ரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு 20th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்குமே இருக்க போம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபேமஸான போம்ஸ் தான் நமக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. போம்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதர் இதுவுமே சொல்கிறேன், அதர் ட்ராமாஸ், கிரிட்டிசிசம் எல்லாமே சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து யூஜிசி நெட் ஆகட்டும், அது இல்லாமல் டிஎன் செட் ஆகட்டும், அதர் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதர் ஸ்டேட்ஸில் இருக்க இந்த மாதிரி நெட் செட் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்க, சாரி செட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸில் இருக்க கொஷின்ஸ்லாம் எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நமக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே இவ்வளோ தான் இதுலேருந்து அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அதையே பார்த்துட்ருக்க முடியாது, அதை பார்த்தோன்னா நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த டாபிக்ஸ்க்கெலாம் என்னால் எடுத்து தர முடியுமோ அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ்க்கு நான் கவர் பண்ணுறேன். இது வந்து ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வர டாபிக்ஸ் எல்லாமே வந்து நான் மெம்பர்ஸில் போடுறேன், மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு போடுறேன். ஸோ அது நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிள் ஆர் சப்ஸ்கிரைப் சிம்பிள் ஆர் ஜாயின் சிம்பிள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன போட போகிறேன்னா நான் இந்த மோஸ்ட்லி கிரிட்டிசிசம் இருக்குது இல்லைங்களா, கிரிட்டிசிசம் பேஸ்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் அண்ட் ஃபேமஸான ட்ராமாஸ், ஃபிக்ஷன்ஸ், போம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு அதில் 1 by 1 நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ which of the following tales in Chaucer's Canterbury Tales deals with the murder of a child by Jews? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேல்ஸ் ரிலேட்டடாக கேட்க மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் இது வந்து நான் யூஜிசி நெட்டில் இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். 1 or 2 கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக காமனாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லனா, நீங்கள் வந்து ஒரு நோட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரையரஸ் டேல் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 24 டேல்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு சிலது வந்து என்ன அது பேசிக்காக எதை பற்றி அப்படின்றது கூட உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் கொஷின்ஸில் இருக்கிறது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த எந்தெந்த டேலு அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி அவசியம் கிடையாது. Which of the following is true of the Canterbury Tales? So Chaucer the Pilgrim narrates both Sir Thopas Tale and the Tale of Melibea. ஸோ சாசர் மட்டும்தான் வந்து 2 டேல் வந்து நரேட் பண்ணியிருப்பார். மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 22 மெம்பர்ஸ் வந்து ஒரு டேல், அந்த 22 மெம்பர்ஸ் ஒரு டேல் தான் நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை டேல்ஸ் பிளான் பண்ணார், எத்தனை டேல்ஸ் நரேட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பில்கிரிம்ஸ் இருந்தாங்க, நடுவில் யார் வந்தாங்க, அடிஷ்னலாக இந்த சாசர் கூட யார் போனது, யார் வந்து இந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் தான் வந்து மேஜரான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. In Canterbury Tales, who has a red face full of sores?
த சம்மனர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து இந்த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்க்கு ஒரு பிக்சரைசேஷனோட ஒரு பிடிஎஃப் எனக்கு கிடச்சிது. அதுவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னலாம் பிடிஎஃப் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது இது வரைக்கும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் ஃப்ரீ ஒன்லி. ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி. John Lydgate begins his Sage of Thebes with a prologue of 176 lines in which he imagines himself joining Chaucer's pilgrims in Canterbury, where he speaks with the host and agrees to tell the first tale on homeward journey. The story that Lydgate tells as a pilgrim depart from Canterbury is meant to be கம்பானியன் பீஸ் டு த நைட்ஸ் டேல். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னிலேருந்து டபாட் இன்னிலேருந்து கேண்டர்பரிக்கு போகிறப்ப நைட்ஸ் டேல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே அந்த டேல்ஸ் எல்லாம் இது நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த ஜான் லிட்கேட் வந்துட்டு அவர் வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு ஒர்க் க்ரியேட் பண்ணுறாரு. அதில் இருக்க ப்ரொலாகில் வந்து சாசரோட ஜாயின் பண்ணிவிட்டு அவரும் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் எப்படின்னா அந்த இதிலேருந்து ஹோம்க்கு போகிறப்ப பேக்வேர்ட்ஸ் அந்த கேண்டர்பரிக்கு போயிட்டு திருப்பியும் வீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா, அந்த ஜேர்னியில் இவர் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எது கூட கம்பானியனாக இருக்குது அப்படின்னா The Knight's Tale. The 7 deadly sins are sought to be portrayed in Chaucer's Canterbury Tales. Which of the following sins is not covered by Chaucer? So, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. Chaucer. So, jealousy, envy, lust, homicide. So, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 4 jealousy and homicide இது ரெண்டும் வந்துட்டு 7 சின்ஸ்லேயே கிடையாது. என்னென்ன 7 சின்ஸ் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து 7 சின்ஸ். Paradise Lost இந்த மாதிரி மேஜர் ஒர்க்ஸில் எல்லாமே வந்து இந்த 7 சின்ஸ் எல்லாம் டாக்டர் ஃபாஸ்டஸ் இதில் வந்து நீங்கள் இந்த 7 சின்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. In the general prologue to the Canterbury Tales, which 2 characters are examples of deep Christian goodness? So it is 2 and 3, that is the parson and the plowman. So இது நோட் பண்ணிக்கோங்க. Deep Christian goodness அப்படின்ற மாதிரி போட்டுட்டு 2 கேரக்டர், the parson, the plowman. In Geoffrey Chaucer's Canterbury Tales, the pilgrims, like the medieval society of which they are a part, are made up of 3 social groups or estates. What are the 3 estates? So, அவங்கள வந்து 3 social groups பிரிச்சிருப்பாரு Chaucer வந்துட்டு. That is nobility, church and commoners. Which Canterbury pilgrim carries a brooch inscribed with the Latin word meaning love conquers all? ஸோ இட் இஸ் த ப்ரையரஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொலாகில் தான் வரும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. How did Chaucer's partner make his living? By selling indulgence to those who committed sins. ஸோ இதுவுமே வந்து ப்ரொலாகில் தான் வரும். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். From among the Canterbury pilgrims, which group would qualify as the upper class? It is the pardoner, the miller, the nun's priest. Out of the gospel, he though words caught, and this figure he added ectheto, that if gold rust, what shall iron do? ஸோ இது வந்து அப்படியே கேண்டர்பரி டேல்ஸில் இருக்க சேம் லைன் அது. ஸோ தட் இஸ் வை அது வந்து அந்த மிடில் இங்கிலீஷில் வந்து இருக்குது. இந்த ப்ரொலாக் த பார்சன் இஸ் ரெப்ரசன்ட் ஆஸ் அ. ஸோ பார்சன் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹூ கிரிட்டிசைஸ் த கரப்ட் கிளர்ஜி, practiced what he preached and was poor but honest clerk. ஸோ இவர் இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் தான் வந்து பார்சன். அவர் வந்து மணியை வந்து லவ் பண்ணலை. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது யாருன்னா ஃப்ரையர் அண்ட் மாங்க். நான் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்சன் வந்து ரொம்பவே ஹானஸ்டான ஒரு பர்சன். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரையர் அண்ட் மாங்க். அவங்க ரொம்ப க்ரீடியாக கரப்டாக இருக்கவங்க. ஸோ கேரக்டரைசேஷன்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது. She was a worthy woman. All her husbands at church door she had 5. ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத்துக்கு எத்தனை ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கொஷனும் கேட்டு வந்திருக்காங்க. இட் இஸ் 5. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சம் டிசபிலிட்டிஸ் கூட இருக்கும். அதுவுமே வந்து ஒரு சில கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. தட் இஸ் பிஜிடிஆர்பி கொஷின்லேயே வந்து அதெல்லாம் கேட்டிருந்துருக்காங்க. அது ஒன் செட் ஆஃப் பிஜிடிஆர்பி சிலபஸில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இப்போ கரண்ட்லி நம்ம என்ன சிலபஸில் இருக்கோ அந்த கொஷினும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே வந்து 1 by 1 நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ த ஆன்சர் இஸ் 1, 2 and 4. தட் இஸ் crude and vulgar, outspoken and boastfully licentious, and bubbling with vitality. Which of the following statements about the Canterbury Tales is true?
ஸோ கேண்டபரி டேல்ஸ் வந்து அவரோட இதில் வந்து அன்ஃபினிஷ்ட் இல்லைங்களா? ஸோ அவர் இதில் வந்து அன்ஃபினிஷ்டாக இருந்தது. மற்றது எல்லாமே வந்து ஃபால்ஸ். One of the following Canterbury tales is in prose. Identify. ஸோ த பார்சன்ஸ் டேல். ஸோ பார்சன் வந்து நம்ம ஹானஸ்ட் பர்சன்ற மாதிரி சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அவரோட டேல் வந்து ஒன்று ப்ரோஸில் இருக்கும். அனதர் டேல் வந்து பார்த்திங்கன்னா டேல் ஆஃப் மெலிபஸ். டேல் ஆஃப் மெலிபஸ் வந்து சாசர் சொல்லியிருப்பார். இது ரெண்டும் தான் வந்து ப்ரோஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The rhetorical pattern used by Chaucer in the prologue to Canterbury Tales is இது வந்து இதாக இருக்குது. இட் இஸ் ரைம் ராயல். த ஆன்சர் அங்கே சமணன் இருக்குது. த ஆன்சர் இஸ் ரைம் ராயல். ஸோ அவர் வந்து இன்னும் ரைம் ராயல் இதெல்லாம் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரசைட், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ ரைம் ராயலில் யார் வந்து க்ரியேட் பண்ணது அப்படின்றதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஃபார் கோல்ட் இன் ஃபிசிக் இஸ் கார்டியல். Therefore he loved gold in special. Relates to Chaucer's doctor. ஸோ டாக்டர் தான் வந்து கோல்டை வந்து ரொம்பவே லவ் பண்ணார் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் டாக்டர். இது வந்து ஃபிசிஷியன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஃபிசிஷியன் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருந்துருப்பாங்க. To whom is Chaucer referring when he says he knew the tavern well in every town? So it is Friar. Gladly would he learn and gladly teach is a line from Chaucer's prologue to the Canterbury Tales. The gap-toothed character in prologue to the Canterbury Tales is the wife of Bath. Bath அப்படின்றது it is a name of a place. அது வந்து பிளேஸோட நேம். It was decided that each Canterbury pilgrim would tell in all 4 stories. ஸோ இன்னிலேருந்து கேண்டபரிக்கு 2 அண்ட் கேண்டபரியிலேருந்து ரிட்டன் இன்னுக்கு வரதுக்கு 2. ஸோ டோட்டலாக வந்து 4 ஸ்டோரிஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. Which poem by Chaucer was written on the death of Blanche, wife of John of Gaunt? ஸோ அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் ஆஃப் டச்சஸ்க்கும் ப்ரொத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியனுக்கு சர்ச் பண்ணும்போது அதிகம் கொஷின்ஸ் கிடைக்கல நெட்டோட கொஷின்ஸில். ஸோ இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க புக் ஆஃப் டச்சஸில். புக் ஆஃப் டச்சஸ் வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்கன்னு அப்படின்னா ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப். ஸோ ஜான் ஆஃப் காண்ட் தான் வந்து பேட்ரன், சாசரோட பேட்ரன்னா அவர் தான் வந்து பணம் கொடுப்பாரு. சாசரோட ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் வந்து பணம் கொடுப்பாரு. ஸோ அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்காக இந்த போம் வந்து எழுதியிருந்திருப்பார். இது வந்து இங்கிலீஷில் எழுதியிருந்திருக்க மாட்டார். என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி நம்ம ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் படிக்கிறோமோ அதை மட்டும் படித்தா போதும். இது வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நமக்கு ப்ரொலாக் தான் வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனாகவே இருக்கும் எல்லாமே. பட் புக் ஆஃப் டச்சஸ் வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோஸ் தான் நான் போடுறேன். Edmund Spenser's Epithalamion is a carefully structured poem carrying dash corresponding to the dash. 365 lines. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னல் லைன்ஸ் இருக்கும். பட் அடிஷ்னலாக 63 லைன்ஸ் இருக்கும். பட் என்னென்னா இது வந்து 68 லைன்ஸு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 433 லைன்ஸ் இருக்கும். பட் என்னென்னா 365 வந்து லாங் லைன்ஸ் இருக்கும். மற்ற இருக்க லைன்ஸ்லாம் வந்து ஷார்ட்டர் லைன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டேஸை குறிக்கிற மாதிரி அந்த 1 இயரோட டேஸை குறிக்கிற மாதிரியும் அண்ட் 24 ஸ்டான்ஸாவில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். விச் மீன்ஸ் ஆர் ஆஃப் த டே ஒரு 1 hour அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? 1 hourக்கு ஆர் ஆஃப் த டேவும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இந்த போம் வந்து எழுதியிருந்திருப்பார். So this is for today. Wish you all the best. If you like this video, please like, share and subscribe, and also don't forget to comment. Thank you.